ஒரு ரோஸ் செடியை வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்க. நிறைய பேருக்கு ரோஸ் செடி எப்படி கிராஃப்டிங் மூலமாக உற்பத்தி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் ஸ்டாக் 7 லீஃப்னு சொல்லக்கூடிய செடியை வந்து வளர்த்துப்பாங்க குட்டி குட்டி கவரில். அதில் வளர்த்து அதை வந்து அந்த தோலை மட்டும் லைட்டாக வந்து கிழித்து இன்னொரு பிளான்ட்டோட கட்டிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்டை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு கிராஃப்டிங் டேப் போட்டு சுற்றிடுவாங்க. கிராஃப்டிங் டேப் போட்டு சுற்றுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அதனோட ரோஸ் என்ன கலர் வேணுமோ அது போட்டிருப்பாங்க. அது இந்த மாதிரி வந்து துளிர் விட்டு வர ஆரம்பிக்குங்க. இந்த 7 லீஃப்லேருந்து தான் மோஸ்ட்லி ரோஸ் வந்து இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணி பட்டிங் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலமாகவே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியும் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுல கிராஃப்டிங் பிளான்ட்டும் கிடைக்கும், கட்டிங்ஸ் பிளான்ட்டும் கிடைக்கும். அது ஒரு சில வெரைட்டியை பொறுத்து மாறுங்க. கட்டிங் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய 7 லீஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டு வளர்த்துருக்காங்க இந்த கலர். இது வந்து மேலே இருக்கிற குதியை உடச்சி விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பிளான்ட்டாக வளர்த்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.